அப்படின்னு என்ன எழுத்து இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுக்கு கண்ணு. அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ், இது என்ன சொல்றது, இந்த உலகத்திலேயே ஒரு ஃபார்முலா சொல்றது தமிழ் மட்டும்தான். சரியா? மனநலங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. மனநலத்தை பத்தி உலகத்திலேயே முதலாக 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னது. 2500 முன்னாடி ஆண்டுகளுக்கு முன்னாடி யாரெல்லாம் உலகத்துல வாழ்ந்தாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கன்ஃபியூசியஸ், அரிஸ்டாட்டில், சரிங்களா, தொல்காப்பியர், இவங்கெல்லாம் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சமகாலத்தில் வாழ்ந்தவங்க. வள்ளுவரையும் கூட அந்த காலத்துல ஒப்பிடுறாங்க, அதுக்குள்ள முன்பின் வரும். அவர் சொல்றாரு, மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். உலகத்துல மனநலம்ன்றது இதுவரைக்கும் யாருமே சொல்லி தரல. ஆனால் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, உன்னுடைய மனசு நலம் சொல்றாரு, நோய் சொல்லல, மனநோய் கிடையாது. உங்களுடைய மனசு நல்லா வேலை செஞ்சா என்ன நடக்கும்னு சொல்றாரு, மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம். நீங்க உங்களுடைய மனசு நல்லா வேலை செஞ்சதுன்னா நீங்க உயிர், இந்த உலகத்துல உயிர் வாழும் பொழுது அது உன்னை கிரியேட்டிவிட்டியா உருவாக்கும். நம்ம வேலைக்கு போறது கிரியேட்டிவிட்டி கிடையாது, புதிய படைப்பாற்றலை உருவாக்கும், புதுசா ஒன்ன கண்டுபிடிப்பான். அதே மாதிரி அதை கண்டுபிடிச்சிட்டானா அடுத்து இனநலம், மனித இனங்கள், தாவர இனங்கள், விலங்கினங்கள் அனைத்துக்குமே நல்லதா செய்யுங்கிற எண்ணம் வரும். இது இனநலம். இப்படி ரெண்டு செஞ்சுட்டாங்கன்னா எல்லா புகழும் தேடி வரும். அந்த ஒரு நபரை சேர்ந்து எல்லா புகழும் தேடி வரும் சொல்லிட்டு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னா தமிழினம் எவ்வளவு தூரம் உளவியலை புரிந்த இனம்ங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நல்லா கேட்டுங்க, அறிவினால் ஆவது உண்டோ தம் நோய் போல் பிறர் நோய் தம் நோய் போல் போற்றா கிடைக்கிறார். உலகத்துல நோயை குணப்படுத்துறதுக்கு அறிவு தான். நீங்க டாக்டர் எதுக்கு போறீங்க, அவர்கிட்ட அறிவு வாங்குறது தான். புரியுதுங்களா? உங்க உடம்புல எது பற்றாக்குறை இருக்குது, எது அதிகமா இருக்கு கண்டுபிடிக்கிறது, அறிவு தான் இங்க வாங்குறீங்க. டாக்டர் எதுக்கு போறீங்க, அறிவு வாங்குறது தான் போறீங்க. சரிங்களா? அதே மாதிரி டாக்டர் மருந்து கொடுக்கறது இல்ல, அவருடைய அறிவு உங்களுக்கு கொடுக்கிறார். இது இந்த இடத்துல பற்றாக்குறை. அதே மாதிரி உளவியல் நிபுணர்கள் உங்க வீட்டை ஏன் வேலைக்கு போக முடியல, ஏன் படிக்க முடியல, எதனால சந்தோஷமா இருக்க முடியல, ஏன் தலைவலி வருது, ஏன் எல்லா ஆஸ்பத்திரியில் போய் குணமாயி வர முடியலங்கிறத எதனாலும் கண்டுபிடிச்சு மாத்திரதான். வாழ்க்கைங்கிறது நீங்க உடல்ல வாழ்றது கிடையாது, மனசுலதான் வாழ்றீங்க. ஃபாலோ பண்ண முடியுங்களா? அதனால உங்க மனசு எங்கெல்லாம் நைட்லாம் தூங்குற கடவுள் சிந்திச்சுட்டே இருக்குது, எங்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கோ, இதை சரிப்படுத்தினா நீங்களும் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும்.